மூளை சரியா இயங்குச்சுனாலே எல்லாம் நல்லா இருக்கும். சில பேர்த்துக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன்ல இந்த மூளை போய் பயப்படுத்தும். மூளையை கண்ட்ரோல் பண்றது புகல, கஞ்சா, மது, புகைக்கக்கூடிய அனைத்தும் மூளையை கண்ட்ரோல் பண்ணும். இதயத்தை ஊறு விளைவிக்கும். உள்ள கல்லீரல், மண்ணீரல் ரத்தத்தை சுத்தம் செய்து இதய கமலத்துக்குள்ள அனுப்பாது. மது 3 நிமிடத்துக்குள்ள ரத்தத்தோடு கலந்துரும். மற்ற உணவெல்லாம் 2 மணி நேரம் ஆகும் அரைத்து சக்தியா எடுக்கிறதுக்கு. ஆனா இந்த மது என்ற அரக்கன் உள்ள போயிட்டான்னா ரத்தத்துல கலந்துருவான். கல்லீரல் ஒண்ணு இருக்கே பாவம், அந்த கல்லீரல் என்ன பண்ணும், உங்களை பாதுகாக்க போராடும். ரத்தத்தை சுத்தம் பண்ணி இதயத்துக்கு அனுப்பணும்ட்டு அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். கல்லீரல் வேலை செய்யலன்னா நாம இல்ல, ரத்தத்தை சுத்தம் பண்ணி அனுப்பலன்னா வேஸ்ட். அதனால ஆகாதே ஆகாதே, மதுவுக்கு அடிமை ஆகாதே, புகைக்காதே புகைக்காதே, வேற எதையும் புகைக்காதே. புகழ போடுறது தப்பு. சில பேர் பாருங்க பாக்கு போட்டிருப்பான், ஹார்ட் அட்டாக் வந்துடும். துவர்ப்பு ரொம்ப நல்லதுன்னு எடுத்தோம்னா இதய கோளாறு வந்துடும். பாக்க போட்டுக்கிட்டே இருப்பான், ஹான்ஸ் பூரா கேன்சர் வந்துடும். இதெல்லாம் தேவையில்லாததை விட்டொழிக்க வேண்டும். நம்ம கோயம்புத்தூரில் முதல் முறையாக ராஜேந்திர சோழனால் வடிவமைக்கப்பட்ட 18 சித்தர்களுக்கான பரிசுத்த சித்த பூஜையை மூலிகை சித்தரையா நடத்த உள்ளார். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை. நடைபெறும் இடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தர் ஆசிரமம், சித்திரைச்சாவடி, கோயம்புத்தூர்.